கோடி ரூபாய் போட்டு ஒரு படம் எடுக்கிறேன். அது செய்யலாமா வேண்டாமான்னு டிஸ்கஸ் பண்ணுறது முதல்ல குழந்தைங்கிட்ட தான் ஆரம்பிக்கும். அப்போ நான் வந்து கதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது முதல்ல ப்ரொடியூசரை மீறி முதல்ல எங்கள் குழந்தைங்ககிட்ட. ஏன்னா இதோட நல்லது கெட்டது எல்லாமே என் மூலமும் அவங்க தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக இது வரைக்குமே நான் அவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை ரெடி பண்ணி கொடுக்கல. நிரந்தரமான தனியாக அதுக்குன்னு ஒரு வீடு வாசல் அது மாதிரிலாம் ஒரு பெரிய விஷயம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கல. அட்லீஸ்ட் வாசலையாவது ரெடி பண்ணி கொடுத்து அப்புறம் வீடாவது கட்டியிருக்கலாம், வாசலுமே ரெடி பண்ணல. சாரி டு இன்டரப்ட் அகைன் சார். நான் இந்த ஒரு 3 கேள்வியிலையுமே வந்து நீங்க வந்து போற போக்குல சில விஷயங்களை ரொம்ப சீரியஸான விஷயங்களை ரொம்ப எளிதா சொல்லிட்டு இருக்கீங்க. இது அடுத்ததான் நீங்க சொல்றது 3வது விஷயமும் அதே தான். பட் அதை உன்னிச்சு பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ நான் எதுக்கு சொல்ல வரேன், இந்த கதையை நான் முதல்ல அவங்களோட டிஸ்கஸ் பண்றேன். இந்த படம் பண்ணாமல் நேற்று நைட்டு கீர்த்தனா கிட்ட சொல்றேன், ப்ரெஸ்ஸுக்கு நம்ம இந்த ஷோ போட போறோம், போடலாமா வேண்டாமா. நான் சொல்றது எல்லா டிஸ்கஷனும் அவங்களோட தான். இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவங்க மணி சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. மணி சார் வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் இது எல்லாருக்கும் இருக்கும், எடிட்டர்லேருந்து அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாருக்கும் இருக்கும். அந்த பேப்பரில் தான் அவர் எடுக்க போகிறாரு. என்கிட்ட அப்படி ஒரு பேப்பரே இருக்காது. அது வந்து முழுக்க அன்னைக்கு ஷூட்டிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியவே தெரியாது. இவங்க தான் அசோசியேட் டைரக்டர். பட் உங்களோட ஹவுஸ்ஃபுல்க்கு மட்டும் தான் நீங்க அப்படி செயல்பட்டதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிதான். நான் என்ன பேப்பர் ஒன்று இருக்கும், ஒரு ஒன்லைன் ஆர்டர் இருக்கும். பட் அந்த பர்டிகுலர் டயலாக் அங்கே நான் என்ன சொல்ல போறேங்கிறது தெரியாது. பசங்களாம் காலையில் ஓடி போய் கீர்த்தனா கிட்ட தான் கேட்பாங்க, காக்கா என்னக்கா இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. அவரை போய் கேளுங்க அப்படின்னு. மணி சார்ட்ட அந்த கதை நடக்காது, ஏன்னா இவங்க கிட்ட தான் இருக்கும் அந்த டயலாக் பேப்பர். என்னை விட அவங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய புத்திசாலித்தனம் வந்ததுங்கிறது தான் என்னுடைய பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கும். நானுமே இப்போ எப்படி என் படத்தை மற்றவங்க எதிர்பார்க்குறாங்களோ அப்படி கீர்த்தனாவுடைய படத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன், ஒரு வருஷமும் அவங்ககிட்ட இப்போ ஒரு 5 பூனை இருக்குது, ஒரு நாய்க்குட்டி இருந்தது. இப்போ பூனைக்குட்டி இருக்குன்னா அந்த பூனைக்குட்டி வந்து இவங்க சொன்னதெல்லாம் கேட்கவே கேட்காது. அது தனித்தனியாக அது ஒரு டெம்பர்மெண்ட்டில் இருக்கும். அப்போ இவங்க சொல்லுவாங்க, இல்லை அது இஷ்டத்துக்கு தான் அது இருக்கணுமே தவிர நம்ம போய் அவங்கள வற்புறுத்து நம்ம அதுக்கு சோறு போடுறாங்கிறதுக்காக அது வாலாட்டி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதா? இதெல்லாம் வந்து நான் அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இப்போ கூடவே இருந்திருக்காங்க throughout this movie team கூடவே இருக்காங்க. அவங்க தான் வந்து எஃபெக்ட்ஸோ மிக்சிங்கோ ஃபைனல் விஷயத்துக்குலாம் அவங்க தான் போகிறாங்க. வாட் இஸ் லவ் ஆர் தி லவ் டுவர்ட்ஸ் women? ஸோ நீங்கள் அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்கள் ஸ்டைலில்? இல்லைன்னா பார்த்திபன் அவர்களும் மிஸ்ஸஸ் விமன் அப்படி எப்படி நான் அந்த மாதிரி அந்த கேள்வியோட புரிதல் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் தெரிஞ்சுக்கலாம். காதல்ங்கிறது நத்திங் பட் ஆண் பெண்ணுக்கான ஈர்ப்பு தான் இந்த உலகத்தை வந்து வழி நடத்துகிற அல்லது அந்த வண்டியை ஓட்டுற ஒரு அச்சாணி. அந்த காதல் அந்த ஈர்ப்பும் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயமே எதுவுமே இருக்க முடியாது. அதை நம்ம கொண்டு போய் யார் மேலே வைக்கிறது, அது யார் மேலேயும் வைக்க வேண்டாம்னு நம்ம நகர்ந்து போகிறது. எனக்கு ஒரு காலகட்டம் இருந்தது, அப்போ நான் வந்து ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடவே இருந்தேன். ஏன்னா வறுமை, அது வந்து என்னுடைய டீனேஜ் கரெக்டாக நான் காலேஜுக்கு போகிற நேரத்தில் வறுமை காரணமாக எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நமக்கெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை, நம்ம வந்து இப்படி போகலாம். அந்த நேரத்தில் தான் நிறைய காதல் வரும். என்னுடைய இந்த அமைதி இருக்குல்ல, அது வந்து யாரையோ டிஸ்டர்ப் பண்ணி யாரோ வந்து என்கிட்ட பேசுவாங்க, அது அப்படி நடக்கும். அப்புறம் சபரிமலைக்கு மாலை போடுவேன். சபரிமலைக்கு மாலை போட்டோன்னே அது வரைக்கும் பார்க்காத ஒரு பொண்ணு அப்போ பார்த்து சிரிச்சுட்டு போவோம், என்னது இது ஐயப்பன் நம்மளை எப்படி சோதனை பண்றாரு அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய வந்து இந்த காதல் கல்யாணம் அது இது அதுக்கப்புறம் காதல் அந்த மாதிரிலாம் நிறைய கடந்தாச்சு, முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா மறுபடியும் ஒரு காதல் வருது. ஸ்டில் டெஃபினட்டா மறுபடியும் காதல் வருது, மறுபடியும் கவிதை வருது. கவிதை எப்படி வருதோ அந்த மாதிரி தான் காதல் வருது. அந்த காதலோட கொண்டாட்டம் என்னவா இருக்குன்னா செட் ஃப்ரீ. நானும் குஷ்புவும் பேசின ஏதோ ஒரு விஷயம் வைரலாக போயிருக்கும். உங்கள் காதலிக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னா காதல் கொடுப்பேன். காதலுங்கிறது நத்திங் பட் அவளுடைய சுதந்திரம். அவள் வேற யாராவது ஒருத்தர் விரும்பினாலும் அவளோட போகிறதுக்கு அது முழுமனை தான் நம்ம சம்மதிச்சிடும். இது பிடிச்சி வச்சா அது பேர் காதல் கிடையாது. இதை நான் சமீபத்தில் அப்பப்போ நான் எழுதுகிறேன், நானும் எழுதுகிறேன். அப்போ தான் நினைக்கிறேன், அப்போ நமக்குள்ளே கூட காதல் இருக்குது போல இருக்குது, அது இன்னும் வத்தி போகல போல இருக்குது. வத்தி போச்சுன்னா வாழ்க்கையே வீண். அது வந்து நீங்கள் சொல்கிற காதல் ஸ்டில் அப்படின்னு கேட்குறீங்க, அது எனக்கு என்னன்னே புரியல. நம்ம எப்பவுமே அப்படிதான் ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு இந்த உருவத்துக்கு இந்த காதல் ஒன் சைட் லவ் அந்த மாதிரி விஷயங்கள் நான் கேட்குறேன். ஆக்சுவலாக இந்த ஒன் சைட் லவ் தான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். நமக்கு எப்படின்னா உடனே கவிதை எழுத வைக்குது. உங்களை நம்ப வச்சு ஏமாத்தினா தான் அதுக்கு பேர் ஏமாத்துறதுன்னு அர்த்தம். புரியுதா? அதை நம்புற வரைக்கும் அது காதலில் மட்டும் விளையாடுது. நமக்கு இப்போ இருக்கிற மெச்சூரிட்டியில் ஒரு சின்ன பொண்ணை நம்மளை லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், இல்லைம்மா இதெல்லாம் சரியாக வராதுன்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை அது சரியாக வரும்னு சொல்லி நம்ப வச்சு, ஓ இது சரியாக வரும்னு நம்ம நினைக்கும் போது அப்போ என்ன நான் முதல்ல சொன்னோம் அதுவே நடக்கும்.
அந்த பொண்ணோட மனசு மாறும், அந்த பொண்ணு அதை விட்டுட்டு வேற ஒன்றுக்குள்ளே நகரும். இது என்னுடைய மெச்சூரிட்டியில் அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால அது பெரிய வருத்தமாக இருக்காதே தவிர டப்புன்னு அங்கே ஒரு வேக்யூம் ஒன்று ஃபார்ம் ஆகும். என்ன சொல்கிறது, தடாலடின்னு கீழே விழுந்து இதெல்லாம் நான் சொன்னனே, இதெல்லாம் வேண்டாம், இது சரியாக வராதுன்னு சொன்னமே. இந்த மாதிரி காதலை நான் 10 பார்த்துருக்கேன். இந்த மாதிரி காதலை நான் 10 பார்த்துருக்கேன், இப்போவும் பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து ஒரு அது ரகசியமாகவே இருந்துட்டு போட்டோமேன்ட்டு நான் கேமரா முன்னாடி சொல்கிறேன். ரகசியமா சார். அப்ப நான் தைரியமா அடுத்த கேள்வியுமே கேட்கலாம். இப்ப நான் இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்ல நம்ம இருக்கிறப்ப இங்க வந்து வெளியில இருந்து பாக்குறாங்க செலிபிரிட்டி லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சமீபத்துல வந்து நிறைய டைவர்ஸ் இன் சினி இண்டஸ்ட்ரி. பட் இது எல்லா இடத்துலயும் நடக்குது, இந்த இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லை. பட் ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இது பெரிய பேசு பொருள் ஆகுது. அண்ட் நிறைய ஆதங்கங்களும் இருக்கு. ஒரு முக்கியமான பேர் வந்து பிரியும் போது நிறைய ஆதங்கம் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அதை பார்க்கறதே இல்லை, பார்த்து பிரயோஜனம் கிடையாது. அது 2 மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து அது என்னைக்கு வேணும். ஆக்சுவலாக கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் 2 பர்சன்ஸ்ன்றதை மீறி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் வந்து எனக்குள்ளேயே வரும், உங்களுக்குள்ளேயே வரும். நேற்று நம்ம செஞ்ச ஒரு விஷயம் வந்து தப்புன்னு இன்னைக்கு காலையில் தெரியும் நமக்கு, நம்ம இது இப்படி பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு யோசிப்போம். அப்போனா கான்ஃப்ளிக்ட் எனக்குள்ளேயே இருக்குது. அப்போ உங்களுக்கு எனக்கு ஏன் வராமல் இருக்கணும்? எப்போவுமே நம்ம ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம்னா நெருங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய சுவாரஸ்யம். அதனால தான் காதல் எப்போவுமே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். காதல் என்பது எதுவரை கல்யாணம் ஆகும் வரைன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அங்கே வந்து அது இது என்னுடைய பொருள் ஆகிடுது, இது என்னுடைய கையாகிடுது, என்னுடைய இதயம் ஆகிடுது அப்படின்னும் போது அதுக்குள்ளே ஒரு பெரிய சுவாரஸ்யம் கிளுகிழுப்பதில்லை. எவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ கூட ஃபாரினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் போகிறாங்க, கொடுக்க ஒரு பொண்ணு போகுது. அவன் ஹஸ்பண்ட் வந்து அதை பார்த்துட்டு இருக்கான், இவன் தட்டுறான், இன்னது அப்படின்னு தட்டுறான். அப்போ நான் நினைக்கிறேன் இந்த ஃபாரினர்ஸ்க்கெல்லாம் அந்த உடம்பு செக்ஸு எல்லாமே மாறி போயிருக்கும், புரிஞ்சு போயிருக்கும். அப்போ கூட அவங்களுக்கு இது இருக்கா? புரியுதா? ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் நம்மளை மாதிரி அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டுருக்கேன். அப்படியே அந்த ஒய்ஃப் வந்து அவன் பார்க்கறத ஒரு தட்டு தட்டுறான். மென்னும் அப்படித்தானே இருக்கான், மென்னும் அப்படித்தானே இருக்கான். அவன் வந்து பெண் அளவுக்கு அவ்வளவு மென்மையா இல்லை, ஆனா அவனை மென்னுன்னு சொல்றோம். அவனுக்கும் அப்படிதான் பார்வை போகுது, அதையும் அப்படிதான் இருக்கு, அந்த பொசசிவ்னஸ் இருக்கு. இது உலகம் பூரா ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது நம்ம எவ்வளவு உயிர்ந்து வெளியில வந்துட்டா கூட இன்னமும் நம்ம அதுக்குள்ளேயே தான் சொல்லிட்டு இருக்கோம். டைவர்ஸ் வந்து நான் இப்ப எப்படி பாக்குறேன்னா, மனசு ஒட்டலைன்னா உடனே பிரிஞ்சிடறது தான் நல்லது. அடுத்த மொமெண்ட்டை நம்ம நமக்குன்னு வச்சுக்கணும். அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், அது என்னுடைய பொண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். இப்போ நான் சொல்ல மீந்திலாம் நம்ம ஓடி போய் தடுப்போம். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் ஓடி வந்து இதுக்கு அந்த காலத்துலேருந்து ஒரு பஞ்சாயத்து ஒன்று இருக்கும். அந்த பொண்ணை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க, மாப்பிள்ளையை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. என்னப்பா பிரச்சனை, இனிமேல் இதெல்லாம் நடக்காமல் பார்த்துங்க அப்படின்வாங்க. ஒன்ஸ் ஒரு கிராக் விழுந்துருச்சுனாவே அது சரியாக வராது. இது வந்து எனக்கு இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி. சரியாக வரலையா 2 பேரும் போய் அவங்கவுங்க அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ எனக்கு சமீபத்தில் அந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் அவங்க வீட்டில் அவங்க மிஸ்ஸஸ்க்கும் ஒரு பிரச்சனை வரும்போது நான் அந்த மிஸ்ஸஸ்கிட்ட நிறைய பேசினது என்னென்னா, தயவு செய்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு கிளம்பிடுங்கன்றாங்க. கிளம்பிடுங்க, நடந்து போங்க, அப்படி போங்க. அப்படி போனீங்கன்னா இந்த ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்க. இது நான் பேசுகிறது இந்த கல்ச்சர் சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் கண்ட்ரோல் கிடையாது. யாராவது வச்சுட்டு அழுதுட்டு இருக்கணும், எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நான் ஒரு தனி மனதை மட்டுமே பார்க்குறேன். ஒரே ஒரு மனசு. புருஷனுக்கு ஒரு மனசு மாறி போச்சு, அவர் வந்து வேற ஒரு பெண்ணோட போகிறதுக்கான ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு இந்த பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டாமே. நீங்கள் எல்லாத்தையும் உதறிடுங்க. ஒரு பையன் இருக்கானா பொண்ணு இருக்கா யார் இருந்தாலும் கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துருங்க, அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போடுங்க. நோனோன்னா நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா குழந்தை பிறந்துருச்சுன்னா நம்ம இப்படியே தான் இருக்கணும்னா சாகிற வரைக்கும் அவங்க சங்கடத்துக்கு தான் இருப்பாங்க. சாகும்போது கூட என்ன நிறைய இப்போவும் அப்பா அம்மாவுக்கு நிறைய வருத்தம் இருக்கும். தன்னுடைய பெண் வந்து இன்னைக்கு கூட பார்த்தேன், குஷ்பு வந்து தன்னுடைய 24 வயது பெண் வந்து இப்போதைக்கு திருமணம் வேணாமே, இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்த்தேன். இது எங்கேருந்து வருதுன்னா, எல்லா தாய்க்கும் எப்படி வருதுன்னா 2 விதமான ரியாக்ஷன் இருக்கும். ஒன்று, தனக்கு கிடைச்ச சுதந்திரம், தனக்கு கிடைக்காத சுதந்திரம் தன்னுடைய பொண்ணுக்கும் கிடைக்கக்கூடாது. அல்லது தனக்கு சுதந்திரம் கிடைக்காதனா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நம்ம பொண்ணுக்கு அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாம் எல்லா அம்மாவும் நினைக்கிறது அந்த பொண்ணு வந்து சேஃப்டியாக இருக்கணுமே தவிர அவள் சங்கடத்தில் இருக்கக்கூடாது. அப்புறம் ஏதோ ஒரு தேவைக்காக அவசரப்பட்டு போய் ஒரு கல்யாணங்கிற ஒரு பந்தத்துக்குள்ளே போய் மாட்டிக்கூடாது. இப்போ அந்த மெச்சூரிட்டி எல்லாருக்குமே வந்திருக்கு, அதனால் இப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் டைவர்ஸுங்கிறது டெஃபினட்டாக மனசை ஒத்து போகலன்னா பிரிஞ்சு போய் அடுத்தடுத்த மொமெண்ட்டை எவ்வளோ ஹாப்பியாக மாற்றிக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு தோணுன்னா
கணவன் மனைவி 2 பேர் பிரியலாம், அந்த அம்மா அப்பா பிரியறதுல மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நிச்சயமா. அதனால இந்த ஆனா நம்ம அப்படிதான் நினைக்கிறோமே தவிர, கல்யாணம் ஆன உடனே ஒரு எமோஷன்ல 2-3 குழந்தைய பெற்றுரும். இதெல்லாம் யோசிக்கிறதுக்கே இப்ப இடம் இருக்காது. சரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒத்து வரல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதுக்காக வெறும் குழந்தை முகத்தை பார்த்துக்கிட்டு அப்போ அதெல்லாம் வந்து அந்த காலத்தில், இந்த காலத்தில் அந்த மாதிரி யாரும் இருக்கிறதுக்காக தயாராக இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்புறம் இது அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம். இப்போ நான் அதை பற்றின ஒரு கருத்து சொல்கிறது என்னுடைய கருத்தை தவிர இது எல்லாருக்கும் பொருந்துற ஒரு கருத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். கம்மிங் பேக் டு டீன்ஸ்க்கு வரலான்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, ஸோ அதை பற்றியே பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றி ஒரு வீடியோ அவங்க தரப்புலேருந்து வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறதுனால என்ன பிரச்சனை இந்த விஎஃப்எக்ஸில்? கேஸ் வேற ஹியரிங் 9th அப்படின்னு கேள்விப்பட்டோம். நான் வந்து முதல்ல எனக்கு வந்த கோபத்துக்கு உடனடியாக அந்த நபருடைய ஃபோட்டோவை போட்டு அவங்களுடைய கம்பெனி போட்டு நமக்கு இருக்கிற வசதியில் நம்ம மீடியாவில் கூப்பிட்டு சொன்னோன்னா உடனே போட்டுருவாங்கல்ல, போட்டு அவனை அசிங்கப்படுத்திடணுன்ற அளவுக்கு எனக்கு ஒரு பயங்கர கோபம் இருந்தது. பட் எனக்கு அதை விட வேலை அதிகமாக இருந்ததுனால நான் அதை விட்டுட்டேன். இப்போல்லாம் என்னுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, கடந்து போன ஒரு பிரச்சனை அதுக்கு கடந்து போட்டோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட யாரோ அந்த தப்பு என்னுடைய மேலே தப்பே கிடையாது, ஆனால் இந்த தப்பு என்னுடைய தப்புன்னு அவங்க என்னை நிரூபிக்க ட்ரை பண்ணுறாங்க. நான் உடனே காலத்துட்டு கும்பிட்டேன். ஆமாம்மாங்க, தப்பு என் தப்பு தான், அதனால் நீங்கள் கிளம்பி போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். நான் சொல்கிறது காலத்தொட்டு கும்பிட்டாவது அந்த நிமிஷத்தை அந்த விஷயத்தை அப்படியே கடத்திட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு. போன ஜூனில் தான் இந்த படம் முடிஞ்சது. இப்போ நான் சொல்லலை, நான் முன்னாடியே சொன்னதே ஜூனில் முடிஞ்சது. அக்டோபரில் இந்த படத்தை கொண்டு போய் ஒரு விஎஃப்எக்ஸ் டீமில் கொடுத்தோம். இந்த படம் வந்து நிறைய விஎஃப்எக்ஸ் வேலைகள் இருக்குது. இதே மனிதர் ஏற்கனவே இறைவனிடத்தில் எனக்கு ஒர்க் பண்ணதுனால, அவருடைய வேலை நல்லா இருந்ததுனால அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம். பிப்ரவரி 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துடணும், இதுதான் கண்டிஷன். நான் வந்து ஒரு 44 லட்சம் சில்லர் ரூபாய் கொடுத்துட்டேன். அவர் அந்த வேலையை முடிக்காமல் மற்ற வேலைகளை கொஞ்சம் படம் பண்ணிட்டு உட்பட அவருடைய பேர் இருக்குது, எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டெய்லர்ஸ்லாம் கூட அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் 2 நாளையில் கொடுக்குறேன்ட்டு ஒரு 10 வேலையை வாங்கி வச்சுட்டு 10 வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி நான் பிப்ரவரியில் போய் கேட்கும்போது அவர் வந்து பிப்ரவரியில் முடிக்கலன்னாரு, மார்ச்சில் முடிக்கலன்னாரு. ஏப்ரலில் 19ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஏன்னா பிப்ரவரிலேருந்து அடுத்த ஏப்ரல் 14th ரிலீஸ் இந்த படம், அதுதான் பிளான். ஏப்ரல் 12th இதை பேஸ் பண்ணி நான் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பணம் வாங்கிட்டேன், அட்வான்ஸ் வாங்கிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். நாங்கள் எல்லாம் அந்த படம் வந்து ஹாலிடேஸ்க்கு ரிலீஸ் ஆனால் அப்படியே ஒரு பெரிய ஒரு அப்படியே கொட்டிட்டு போகலான்னு ஆசைப்பட்டோம். அதை வந்து என்னுடைய கனவையே வந்தாலும் கெடுத்துட்டாரு. முக்கியமாக செய்ய வேண்டிய அந்த அதில் எது முக்கியம்னு கொடுத்தோமோ அதை செய்யலை. ஓகே, மீதி எல்லா வேலையும் செஞ்சு கியூட்டின்னு வாங்க, அந்த கியூட்டி மட்டும் கொடுத்துருக்காரே தவிர அந்த இஎக்ஸ்ஆர் போட்டு அதோட ப்ராப்பராக நான் யூஸ் பண்ணுறதுக்கான விஷயத்தையே அவர் கொடுக்கல. இந்த ஏப்ரல்லேருந்து இந்த பிரச்சனை ஏப்ரல் 25ஆம் தேதியே நான் வந்து போலீஸ் கமிஷனர்கிட்ட அப்போவே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நான் வெளியில் யாருக்கும் கொண்டு வராமல் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டேன். நான் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், அவர் இந்த வேலையை செய்யலைன்னு. அப்புறம் அவங்க கூப்பிட்டு கேட்கும்போது அவங்ககிட்டே அவர் ஒத்துக்கிட்டார். இதை அப்போவே எஃப்ஐஆர் போட்டு எப்போவே நம்ம இதை கொண்டு போய் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பரிதாபப்பட்டேன். ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, ஒரு வேலையை நம்ம கெடுக்க வேண்டாம், இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போயிடணும். இந்த வேலையை எடுத்துகிட்டு போய் ஒரு கேமராமேன் அவர் ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, அவர்கிட்ட போய் காலில் விழுந்து எப்படியாவது என் படத்தோட வேலையை முடிச்சு கொடுங்கன்னு இந்த 3 மாதமாக போராடி இதில் முதல்ல எனக்கு பண கஷ்டம், பண நஷ்டம், மன உளைச்சல், இது எல்லாமே ஏற்பட்டு இந்த படத்தோட ரிலீஸே இப்போ 4 மாதம் கழித்து ரிலீஸ் ஆகிறதுக்கே அந்த நபர் தான் காரணம். இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு அவர் வந்து இப்போ அவரே பேட்டி கொடுக்குறாருன்னும் போது நம்ம இதுக்கு மேலே நம்ம அதை மறைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அவர் வந்து அவர் ஒத்துக்கிட்ட பணத்தை பற்றி இல்லாமல் நிறைய பணத்தை வந்து அவர் கேட்குறாரு, என்னுடைய வேலையும் செஞ்சு கொடுக்காம. இப்போ நான் மான நஷ்ட வழக்கு அவர் மேலே போட்டு அவர்கிட்ட நான் பணம் கேட்கறது என்னுடைய வேலை, ஆனால் அவர் வந்து என்கிட்ட பணம் கேட்குறேங்கிறது. அது மாதிரி நீங்க டைரக்டா பேசலனும் அந்த மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பதிவு பண்ணி என்ன வேணாலும் வாயில அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்ப பயங்கர கோபம் வந்ததுன்னா என்ன ஆகிடுறேன், நான் சைலண்ட் ஆகிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை அப்படின்னு கத்தியெல்லாம் வாய்ஸ் அமிச்சேன் நான் அவருக்கு. நீங்கள் மனுஷனே கிடையாது, உங்களுக்கு மனசுனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, ஒரு மனுஷனோட கஷ்டம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, கத்திலாம் நான் மெசேஜ் அமிச்சேன். அதுக்கப்புறம் அவ்வளோ எமோஷனை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு நான் சைலண்ட் ஆகிட்டேன். அவர் திருப்பி என்கிட்ட பேசினா நான் அது ரொம்ப ரசாபாசம் ஆகிடும். நானே ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கேன், இதில் போய் அவர் எதுக்கு பேசணும்? ஒரு வேலையை தானே செஞ்சு கொடுக்கணுமே தவிர என்கிட்ட பர்சனலாக பேசுகிற சம்மந்தியே அவர் எனக்கு. அதனால் அவர் ஏதோ பிளாபரிங் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரு தேவையில்லாத பிரச்சனையை அவர் அதிகப்படுத்திக்கிறார். இது நான் கொஞ்சம் அவர் மேலே பரிதாபப்பட்டதுனால அது இப்போ நமக்கு வந்து இப்போ வரைக்கும் அவர் பண்ணுற இன்னொரு தப்பு என்னென்னா, எங்கே என்னுடைய லேப் ஒர்க் நடக்குதோ அங்கெல்லாம் ஃபோன் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக படம் ரிலீஸுக்கு முன்னாடி இதை யார் செய்கிறதுனா மிக தவறான ஆட்கள் தான் இப்படி செய்வாங்க. பணம் வேணும் அது வேற விஷயம்,
12ஆம் தேதி ரிலீஸ்னா 9ஆம் தேதி வந்து என்னை கோர்ட்டில் கொண்டு போய் நிற்க வைக்கணுங்கிறதுலாம் வந்து ஒரு கிரிமினல் எண்ணம். கிரிமினல் எண்ணம் இல்லாமல் அதுக்கு வேற ஒரு காரணமே இருக்கிறதுக்கு முடியாது. இப்போ நேற்று பேட்டி கொடுக்கறதுக்கு காரணம் அதே தான். இதை வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தி ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரில் 2 பேர் ஏன்பா வேலை செஞ்சவங்களுக்கு பணம் கொடுக்கலையா, யூடியூப் ரூட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வரும். இப்படிலாம் நம்மளை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கணுங்கிறது அவருடைய அபிப்பிராயம். இதுக்கு சேர்ந்து நான் இன்னும் கேஸ் போட போகிறேன். நிச்சயமா. ஸோ பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு. அண்ட் 12th ரிலீஸ்க்காக நாங்களும் வந்து காத்துட்டு இருக்கோம்.